ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரும், பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சாட்டா புள்ள வரும். எப்படி சொல்ற? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோப்ரேஷன் நடக்குதா? நடக்காதா? அரசாங்க ஆஸ்பத்திரி 199% சோப்ரேஷன் நடக்குது. அந்த நடக்கிறது எப்படி இங்க நடக்காம போகுது? 3 மாசம் முழுகாம வந்து லேசா வாமிட் எடுத்தவனே கூட்டிட்டு நேரா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். அங்க டாக்டர் கையை பிடிச்சு பாக்குறாரு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க அப்பா ஆயிடுச்சு, நான் சித்தப்பா ஆயிடுச்சு. என்ன 3 மாசம் முழுகாம இருக்கு. மாசம் மாசம் நம்ம கடையில நீங்க ஊசியை போடணும். ஊசியோட விலை 30,000 ரூபாய். 9 மாதத்துக்கு நீங்க போடணும்ன்றார். 9 மாதம் கழிச்சு ஊசியை போட்டு மறுபடியும் டாக்டர் கொண்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர் குடிச்சிருவாரு. இல்ல தண்ணியை குடிச்சிருச்சு, சுத்திக்கிருச்சு, வண்டி அடிக்குது, உடனே ஆபரேஷன் பண்ணுவாங்க. அவன் படுத்துற வாரம் நம்மள காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. உடனே பிளேட் வச்சுக்க ஒண்ணு அவன் பிளேடு தான் செலவு. இப்படி டைம்லாம் சொல்லுவாப்புல, ஐயா எத்தனை மணிக்கு ராகு வருது இதெல்லாம் வருது, அதனால எத்தனை மணிக்கு கத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டுவாப்புல. டைம் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்த டயத்துல கத்தி வச்சு புள்ளைய கொலை கட்ட மாதிரி கொடுத்துருவாங்க.